துலா ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி அதே மாதிரி குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாங்க அப்படின்னா பலன்களை ரெண்டு பகுதியா சொல்லுவோம், முற்பகுதி பிற்பகுதி. ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முற்பகுதி, அதாவது நவம்பர் மாதம் 11 டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி 2025 வரைக்கும் துலா ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துல இருக்கார். தொழில் ஸ்தானத்துல இருக்க குரு பகவான் கண்டிப்பா தொழில மேன்மை, முன்னேற்றம், ஒரு நல்ல வளர்ச்சி இது எல்லாமே கொடுப்பாரு. வேலை கிடைக்காத துளாராசி என்பர்களுக்கு புதுசா இப்பதான் படிச்சுட்டு வந்திருக்கோங்க, வேலை கிடைக்கலங்க, தாராளமா வேலை கிடைக்கும். என்ன 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துல குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னும் போது உதாரணத்துக்கு சொல்லலாம், இப்பதான் நீங்க புதுசா படிச்சுட்டு வந்திருக்கீங்க, வேலை செய்யறதுக்கு வேலை நீங்க 10 இடத்துல ரெசியூம் கொடுத்துருக்கீங்க, 3 இடத்துல கிடைக்கும், 7 இடத்துல நீங்க பெருசா வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த 3 இடத்துல கிடைக்கிறது எனக்கு வந்து பாருங்க எஃபிகசி இருக்கு. ₹1,00,000 சம்பளம் வாங்குற அளவுக்கு, எனக்கு ₹1,00,000 சம்பளம் வாங்குற அளவுக்கு கிடைக்குமா வேலை அப்படின்னா ஒரு 50,000 சம்பளத்துக்கு வேலை கிடைக்கும். ஐயோ இல்ல இல்ல நான்லாம் போக மாட்டேன், என் திறமை என்ன, என்னோட இன்டெலிஜென்ஸ் என்ன, என்னோட புத்திசாலித்தனம் என்ன, என்னுடைய ஆளுமை என்ன, என்னோட கேலிபர் என்ன, இப்படி எல்லாம் நம்ம பேசக்கூடாது. என்னோட டிக்னிட்டி என்ன, எதுவுமே பேசக்கூடாது. இப்ப இந்த காலகட்டத்துல நம்மளுக்கு காம்ப்ரமைஸ் அப்படின்ற ஒரு ஜாப் கிடைக்குது அப்படின்னா கூட சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் இல்லைங்களா? நான் சாப்பிட்டா வந்து பஃபே தான் சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா எவ்வளவு நாள் பட்டினி இருக்க முடியும்? கூழ் கடிச்சா கூட குடிச்சுக்கணும் அப்படின்ற கதையில நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த வேலை கிடைக்குது அப்படின்னாலும் போய்க்கணும். அங்க போயிட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ₹1,00,000 சம்பளம் என்ன, ₹1,50,000 வேலைக்கு ரொம்ப ஈஸியா நீங்க மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப சிம்பிள். இது இளம் வயசு துளாராசி அன்பர்கள். இப்ப ஒரு மத்தியம வயசு நாங்க வந்து பாருங்க ஒரு கன்சர்ன்ல வேலை செய்யறோம். இந்த காலகட்டம் எங்களுக்கு என்ன மாதிரி இம்பாக்ட் வரும்? நம்ம சுத்தி இருக்கவங்களால வேலை செய்யற இடத்துல ஒரு ஹையர் அபிஷியல்னால ஒரு ப்ரெஷர், நம்ம கூட ஒரு சக ஊழியர்கள்னால ஒரு ப்ரெஷர். இவ்வளவு நாள் வரைக்கும் இருந்த ஹையர் அபிஷியல் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ்ங்க. அவர் டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டார், புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு. அவனுக்கு என்னவோ என்ன பார்த்தாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது, ஒரு எலிய பாக்குற பூனை மாதிரியே நம்மள முறைச்சு நிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. பெருசா ஒண்ணும் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. நம்ம எப்பயுமே வந்து பாருங்க நம்மளுக்கு பெருசா நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியில்லை அப்படின் போது கம்முனி இப்படி கை கட்டி கம்முனே நிக்கணும். அமைதி, அந்த அமைதியை விட ஒரு பெரிய வெப்பன் உலகத்திலேயே எதுவுமே இல்லை. சைலன்ஸ், சைலண்டா இருங்க, எல்லாமே மாறும், எல்லாமே சூப்பர் டூப்பரா மாறிடும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய இம்பாக்ட் கிடையாது, இம்பாக்டே இவ்வளவு தான், பட் இருந்தாலும் ஸ்டில் சைலன்ஸ் மெயின்டைன் பண்றது நல்லது. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட். அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு சனி வந்து பாத்தீங்கன்னா ரோக சனியா இருக்கான். அதாவது கடன், எதிரி, நோய் இதுல இருந்து ஒரு விமோச்சனம் கொடுக்கக்கூடிய சனி. ஆனா அவன் வக்ரகதி அடைஞ்சிருக்கான், அவனுக்கு வக்ர பார்வையெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அவங்களுக்கு குருனோட பார்வை இருக்கு. டிசம்பர் 5 வரைக்கும் அவர் மேல குரு பார்வை இருக்கு. அதுக்கு மேல சனி பகவானே நவம்பர் 27 வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சனியை ஆல்மோஸ்ட் நல்லிஃபை பண்றது, இது ஒரு பெரிய பிளஸ். இது ஃபர்ஸ்ட் ஆஃப். செகண்ட் ஆஃப்க்கு போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப செகண்ட் ஆஃப் காலகட்டம் என்ன, டிசம்பர் 5 டு மார்ச் 11 2026 வரைக்கும் உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துல குரு. பாக்கிய குரு எல்லா விதத்திலயும் குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் எல்லாத்தையுமே கொடுப்பாரு. ஆனா வக்ரகதி அடைஞ்சிருக்காரேம்மா, இப்ப அவர் என்ன பண்ணுவாரு? ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு விஷயத்த ஒரு முறை ட்ரை பண்ணா நடக்காது, 2 முறை ட்ரை பண்ணா நடக்காது, 3 முறை ட்ரை பண்ணும் போது கண்டிப்பா நடந்துரும். அதெல்லாம் முடியாது. நான் ஒரு விஷயத்த ஒரு முறை தான் ட்ரை பண்ணுவேன், நடக்கல அப்படின்னா நான் ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஏமாற்றம் இருக்கும். நம்ம 2-3 அட்டம் செய்யும் போது சாலிடா அந்த ஒரு சக்சஸ், அந்த குட் லக், ஃபார்ச்சூன் எல்லாமே கிடைச்சிடும். ரொம்ப சிம்பிள். அதுக்கும் மேல 2ஆம் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா சனி ரோக சனியா இருக்காரு. அவர் மேல குருனோட பார்வை இல்லை. குருனோட பார்வை இருக்கணும்ன்ற நெசசிட்டியே கிடையாது. காரணம் என்ன அப்படின்ற ருணரோக சத்ருஸ்தானத்துல சனி. அப்ப சனி வந்து என்ன ஒரு பொசிஷன் இருக்காரு அப்படின்னா துளாராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு கடன்ல இருந்து விமோச்சனம், நோயில இருந்து ஒரு விடுதலை, எதிரிகளே இல்லாத ஒரு லைஃப் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்காரு. இது வரைக்கும் துலாம் ஒண்ணுமே நடக்கலைங்க. இன்னும் 2 வருஷம் இருக்குங்க சனி நல்லது செய்ய போறது. இந்த 2 வருஷத்துல சாலிடா ஒரு நல்லது செய்வார். சுயஜாதகத்துல தசை நல்லா இருக்குன்னா 100% செய்வார். சுயஜாதகத்துல தசை நல்லா இல்ல, தசநாதன் கெட்டு போயிருக்கான் அப்படின்னா 50% நல்லது செய்வார். சாலிடா செய்வார், கவலை பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. ஆக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த காலகட்டம் நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி குரு வக்ரகதி அடையறதுக்கான ஒரு பொதுவான பலன்கள். இத எங்க சுய ஜாதகத்துல இந்த நேரம் எப்படி இருக்குன்னு எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னாலும் இந்த காலகட்டத்துல நான் வந்து சில முக்கியமான விஷயங்கள் செய்யணும். அது சொத்து சம்பந்தப்பட்டது, திருமணம் சம்பந்தப்பட்டது, இல்ல குழந்தை பேரு, இந்த மாதிரி ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்துல இருக்க அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிட்டு முடிவெடுக்கிறது நல்லது.
அந்த மாதிரி சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.